பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கு? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே சத்தியத்தை எப்படிதாங்க கேட்கணும்? சந்தோஷமாய் கேட்கணும். 6 மாதத்தை முடித்து இந்த 7வது மாதத்துல ஒரு பரிபூர்ணத்தின் அடிப்படையில இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம இங்க கேட்க வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் வைக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் சாபத்தின் தன்மைகள். சாபத்தின் தன்மைகள், அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆக்சுவலா கிறிஸ்தவ சமுதாயத்துல நிறைய வார்த்தையை கேட்டிருப்போம், ஆனா ஆழமான அர்த்தம் தெரியாது. இப்போ சாபம்னா என்ன அப்படின்னு நம்ம கிறிஸ்தவ வட்டாரங்கள்ல போய் கேட்கும் போது ஒருத்தரும் ஒன்று சொல்றாங்க சாபத்தை குறித்து. ஒருத்தர் சொல்றாரு, சோம்சோ பிரதர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாருங்க. அவர் ஏன் இறந்தாருன்னா சாபம் என்ன ஆயிடுச்சு அவருடைய வாழ்க்கையில அப்படியாக வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நான் கேள்விப்பட்டேன். இன்னும் ஒரு சிலர் நல்ல ஆசீர்வாதமா எல்லாமே சகலமும் கிடைச்சா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, குறைவோடு இருக்கிறவங்க சாபத்துல இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லுகிற வழக்கம் கிறிஸ்தவ வட்டாரங்களில உண்டு. அதனால இந்த காரியத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் என்ன தோணுச்சுன்னா, இந்த சாபம்ன்றத ஒரு விஷயத்த வேதம் தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நம்மளே கத்துக்கிட்டோம்னா தப்பா கத்துக்கிறோம். அதே மாதிரி கற்றுக் கொடுக்குறவங்களும் அது ப்ராப்பரா வசனத்தின் ஆதாரத்தோடு என்ன பண்றது இல்லை, கற்றுக் கொடுக்கறது இல்லை. அதனால நிறைய விஷயங்களை கிறிஸ்தவ சமுதாயம் தப்பாய் சித்தரிச்சு அதன் அடிப்படையில ஓடிட்டு இருக்கிறோம். அதான் பிரச்சனையே. பாருங்க, வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீண்டு கொண்டார். பாத்தீங்களா? இந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம அண்டர்லைன் பண்ணோம். கிறிஸ்து நமக்காக சாபமாகி அப்படின்னு. அப்போ கிறிஸ்து நமக்காக சாபமாகி அப்படின்னா இப்ப நம்முடைய வாழ்க்கையில சாபம் இருக்குதா இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில சாபம் இருக்குதா இல்லையான்னு. அப்ப சாபம்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் கண்டுபிடிக்க முடியும். விளக்குதுங்களா? சாபன்றத என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதனால இன்றைக்கு ஒரு 3 கேள்வியை உங்கள் மத்தியில வைத்து அதன் அடிப்படையில இந்த செய்தியை நான் கொண்டு போகிறேன். முதலாவது கேள்வி என்னன்னா, சாபம் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் கேள்வி, சாபம் என்றால் என்ன? 2வது கேள்வி, சாபம் எப்படி செயல்படும்? சாபம் எப்படி செயல்படும்? 3வது, தற்காலத்துல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த சாபம் எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். முதல் கேள்வி என்னங்க, சாபம் என்றால் என்ன? அதன் அடிப்படையில நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சாபம்ன்ற ஒரு விஷயத்த யார் உருவாக்குனா? சாத்தான் உருவாக்குனா. ஆக்சுவலா சாத்தானே சாபம் வாங்கி கட்டிட்டு இருக்கிறார். சாத்தானே சாபத்தை வாங்கி கட்டிக்கிட்டு. சாபம் என்ற பிரமாணத்தை உருவாக்கியவர் தேவன். விளங்குதுங்களா? சாபம் என்கின்ற பிரமாணத்தை உருவாக்கியவர் தேவன். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 29:18. அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியால், என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியால் நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பின்தொடர்ந்து அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்துகிற எல்லா ஜாதிகளிடத்திலும் சாபமாகவும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இங்க சாபத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறாரு. என்ன டெஃபினேஷன் கொடுக்கிறாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம போனா சாபம். கர்த்தருடைய வார்த்தையை
கேட்காம போனா சாபம். அதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னா ஏதேன் தோட்டம். ஏதேன்ல மனுஷனை தேவன் உருவாக்கி வைத்தார். உருவாக்கி வச்சுட்டு தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வச்சுட்டு அந்த கனியை புசிச்சா சாகவே சாவாய் அப்படின்னாரு. அப்போ அந்த கனியை புசிச்சதுனாலதான் என்ன ஆயிடுச்சு? பிரச்சனையே வந்துச்சு. இன்ன வரைக்கும் மனுக்குலத்துல பிரச்சனை ஏன் வந்ததுன்னா மரம் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் பிரதர் அதுதான் பிரச்சனைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு தேவன் அந்த மரத்தை அங்க வச்சாரு அப்படின்னு கேட்கறது உண்டு. ஆக்சுவலா தேவன் என்ன பண்ணாருன்னா, மனுஷனை உண்டாக்கி சகலத்தையும் மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தினார். உலகமே யாருக்கு கீழ்பட்டிருந்தது? மனிதனுக்கு கீழ்பட்டிருந்தது. மனுஷனுக்கு கீழ்பட்டிருந்தனால மனுஷன் இன்னொருத்தருக்கு கீழ்பட்டு இருக்கிறான்ற உணர்வு அவனுக்கு வரணும். சகலமும் அவனுக்கு கீழ்பட்டு இருக்குது, அவன் ஒருத்தருக்கு கீழ்பட்டிருக்கணும்ன்றது தெரியணும் இல்லையா? அதற்காக தான் பிரமாணத்தை வச்சேன். தபர்ப்பா சகலத்தை நீ பயன்படுத்தலாம், யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா இந்த மரத்தின் கனியை நீ புசிச்சினா சாகவே சாவாய். பிரமாணம். என் வார்த்தையை நீ மீறினா இது என்ன பண்ண? உன்னை அழிச்சிடும். இல்லைங்கதா? இதுதான் தேவன் அப்போ சாபம் என்பது எதற்காக அப்படின்னா, மனிதனை சாபத்துக்குள்ளாய் அவன் மாறுதா. வார்த்தைக்கு விரோதமா செயல்பட்டா பிரமாணம் அடிக்கும். விளங்குதா? ஆனா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால அந்த பிரமாணத்தை உருவாக்கினவர் தேவன். ஏன்னா மனுஷனுக்கு உணர்வு வரணும். தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு நான் எதிர்மறையா செயல்படும் போது வாழ்க்கையில சாபம் வரும்ன்ற ஒரு விஷயத்த மனிதன் அறிந்து கொள்ளணுன்றதுக்காக இந்த பிரமாணத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்தார். அதனால்தான் சாபம்னு தமிழ்ல வந்திருக்கு. தமிழ்ல சாபம் சாபம் போட்டிருக்கிறாங்க, ஆங்கிலத்துல கர்ஸ் அப்படின்னு ஆங்கில வார்த்தை போட்டப்பட்டிருக்கு. ஆனா மூல மொழியில எடுத்து பார்க்கும்போது, அதாவது மோசேயிடம் தேவன் பேசினார் பாருங்க, அந்த ஏஷியன்ட் ஹீப்ரூன்னு சொல்லுவாங்க, பண்டைய எபிரேயம். அந்த எபிரேயத்துல இந்த சாபம் என்கின்ற வார்த்தை கிலாலாக் அப்படின்னு சொல்றாங்க. கிலாலாக். இந்த கிலாலாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குற்றத்திற்குரிய பழின்னு அர்த்தம். கிலாலாக்னா என்ன அர்த்தம்? குற்றத்துக்குரிய பழி. வழங்குதா? அப்ப தேவனுடைய வார்த்தையை மீறினா, பிரமாணத்தை மீறினா குற்ற பழி வந்துடுது. வார்த்தையை மீறினா என்ன ஆயிடுது? குற்றவாளி ஆயிடுறோம். குற்றவாளி என்கின்ற பழியை சுமக்கிறோம். ஆனால்தான் இயேசு கிறிஸ்து கூட குற்ற நிவாரண பலியா தன்னை ஒப்பு கொடுத்தார். விளங்குதுங்களா? அப்போ பிரமாணத்தை மீறும் போது அந்த கெலாலாக் அப்படின்னும் போது குற்றத்துக்குரிய பழின்னு அர்த்தம். அதே புதிய ஏற்பாடுல வரும்போது கிரீக்ல அது எப்படி சொல்றாங்கன்னா, கட்டாரா அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. கட்டாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சட்டத்தின்படியான அபராதம்னு அர்த்தம். அபராதம் பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டதுக்கும் புதிய ஏற்பாடு சொல்லப்பட்டதுக்கும் பேரலாஸ்டிக்கும் ஒண்ணுதான். அதாவது அங்க குற்றவாளியக்குரிய பழிய சுமக்கிறான். புதிய ஏற்பாடுல குற்றவாளி ஆனவன் என்ன கட்டணும்? அபராதத்தை கட்டணும். அபராதத்தை கட்டியே தீரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா, சாபத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கு, ஹெல்மெட் போட்டுட்டு போனோம். இப்ப ஹெல்மெட் போடாம வெளியில போனா அவ்வளவுதான். ஹெல்மெட் போடாம போயிட்டீங்கன்னா பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு குற்றவாளி ஆகிட்டாங்க. விட்டுருவாங்களா? ஃபைன் கட்டணும், அபராதம் கட்டணும். அப்போ சாபம்ன்றது எப்படின்னா, இந்த அந்த சட்டத்தை யார் தான் ஏற்றுனா? ஹெல்மெட் போட்டலன்னா ஃபைன் கட்டணும்னு கவர்மெண்ட். அது யாரும் அஃபென்ஸ் சொல்லவே முடியாது, இது அநீதிங்கன்னு சொல்லவே முடியாது, நீதி. கவர்மெண்ட் உன்னுடைய பாதுகாப்புக்காக சொல்லுது, நீ எதிர்மறையா போனீங்கன்னா நீ குற்றவாளியா மாறுற. குற்றவாளிக்குரிய விலை கிரயத்தை, அந்த அபராதத்தை நீ என்ன பண்ண? பெனால்ட்டியை கட்டிதான். இதுதான் சாபம். அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம் மீறும் போது குற்றவாளிக்குரிய பழியை நாம் செலுத்தப்படுகிறது, பிரமாணம் செலுத்துது. மாத்திரமல்ல, அதற்குரிய அபராதத்தையும் நான் கட்டணும். அபராதத்தையும் நான் கட்டி தீர வேண்டும். பிரச்சனை என்னன்னா, ஆதாம்குள்ள குற்றவாளின்ற பழி வந்துச்சு, அபராதம் கட்ட முடியல, ஆதாமால பெனால்டி கட்ட முடியல. அதனால தான் இரண்டாம் ஆதாமாக இயேசு வந்தார். புரியுதுங்களா? விளங்குதா? ரொம்ப முக்கியம். முதல் ஆதாம் குற்றப்பழி சுமத்தப்பட்டது, சாபம்ன்ற குற்றப்பழி வந்தது. ஆனா அபராதம் அவனால கட்ட முடியாது, ஏன்னா அவன் குற்றவாளி, வேற மனுஷன் இல்ல.
அப்போ அவன் மூலியமா வர்றவங்க எல்லாருமே என்னவா தான் இருந்தாங்க? குற்றவாளியா குற்றவாளியா தான் இருந்தாங்க. அதனால தேவன் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய குமாரனை அபராதம் கட்டும்படி மீட்கும் பொருளாக உலகத்துக்கு அனுப்பினார். அப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்தது அந்த குற்றத்துக்குரிய பழியை அபராதம் செலுத்தும்படி வந்தார். சரியா? அப்போ சாபம் என்றால் என்ன அப்படின்னும் போது அது தேவனுடைய பிரமாணம். சரி, இந்த தேவனுடைய பிரமாணத்தை மீறும் போது இந்த சாபம் எப்படிப்பட்டதா இருக்குது? அதுதான் அந்த சாபம்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கும் போது அது எப்படி, அதோட ஆக்ஷன் ஆக்டிடியூட் எப்படி இருக்கும், ஆக்டிவேஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா புலம்பல் 3ஆம் அதிகாரம் 65, 66. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 65, 66. அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பீர். என்ன கொடுப்பாராம்? இருதய வேதனையை கொடுப்பீர். உம்முடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கும். பாத்தீங்களா? உம்முடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கு. அப்ப சாபம்ன்றது எதை கொடுக்குதுங்க? இருதய வேதனையை கொடுக்குது. 66. கோபமாய் அவர்களை பின்தொடர்ந்து, மாத்திரம் இல்ல, கோபமாய் பின்தொடர்ந்து கர்த்தருடைய வானங்களின் கீழ் இராதபடிக்கு அவர்களை, கர்த்தருடைய வானங்களுக்கு கீழே இராதபடிக்கு என்ன பண்றாராம்? அவர்களை அழித்து விடுவீர். பாத்தீங்களா? அப்போ சாபம் என்றால் என்ன? சாபம் தேவனுடைய பிரமாணம். அந்த பிரமாணம் எப்படி செய்யுதுன்னா இருதயத்துல வேதனை கொடுத்து நாளடைவுல இந்த பூமியில இல்லாதபடி அழிக்கப்பட்டு போறான் ஒரு மனிதன். அதை மூல மொழியில ரொம்ப அற்புதமா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எப்படின்னா அந்த அழிப்பேன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அது எப்படின்னா புறக்கணிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போகுது. அதாவது சொல்லுவாங்களே இப்ப அந்த வார்த்தை நிர்மூலமாயிடுறான் அவன். புரியுதுங்களா? அப்போ சாபம் என்றால் என்ன? சாபம் தேவனுடைய பிரமாணம். சாபம் மனுஷனுக்கு இருதயத்தின் வேதனையை கொடுக்குது. வேதனையை மட்டும் கொடுக்கல, ஒன்றுமில்லாமல் அழித்து போடுது. தொடர்ந்து நம்மள என்ன பண்ணுது? ஒன்றுமில்லாமல் அழித்து போடுது. அப்போ தேவன் அதைத்தான் செஞ்சார். முதல்ல நல்லா கவனிச்சீங்கன்னா ஏதேன்ல மரத்தை வச்சு நன்மை தீமையை வச்சார். என்ன சொன்னாரு? புசிச்சா சாவ, புசிக்கலன்னா நன்மையை அனுபவிக்க போற, எல்லாமே நீ அனுபவிச்சுக்கலாம். இதான் தேவனுடைய ஸ்டைலு, இதான் தேவனுடைய பேட்டர்ன். இப்போ மனுஷன் விழுந்துட்டான். மனுஷன் விழுந்த பிறகு இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா மறுபடியும் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அந்த உடன்படிக்கை யார் மூலமா பண்றாருன்னா ஆபிரகாம் மூலமா பண்ணி ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலர் என்ற ஒரு கூட்டம் எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டாங்க. இப்ப இஸ்ரவேலர் போய் மோசே வழிநடத்தி கொண்டு வராரு. அந்த அடிமைத்தனத்து வீட்டுல இருந்து அடிமையத்திலிருந்து வெளில கொண்டு வராரு. கொண்டு வந்த பிறகு ஒரு பிரமாணத்தை கொடுக்குறாரு. அந்த பிரமாணம் கூட எப்படி இருக்குதுன்னா இதே மாதிரிதான் இருக்குது. சாபத்தை தான் அது அர்த்தத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அது என்னன்னு பாருங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26, 27, 28. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26, 27, 28 வாசிப்பாங்க. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். பாத்தீங்களா? இப்ப சொல்லிட்டார் பாருங்க. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ஏதன்ல என்ன வச்சாரு? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வச்சாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சாருங்களா? அதேதான் இங்க சொல்றாரு பாருங்க. சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். முடிஞ்சதுங்களா? அப்போ இதேதான். புரியுதுங்களா? இப்போ சாபம் என்றால் என்னன்னா வேதத்தின்படி தேவனுடைய பிரமாணம் மாத்திரமல்ல, அது மனுஷனுக்கு இருதயத்துல வேதனையை கொடுக்குது, ஒண்ணும் இல்லாமல் நிர்மூலமாக்குது. இதுதான் தேவனுடைய அந்த சாபத்துக்குரிய விளக்கம். அப்ப சாபம் என்றால் என்னன்றது மேக்சிமம் உங்களுக்கு புரிந்து இருக்கும். சரி, இப்ப ரெண்டாவது கேள்விக்கு வருவோம். ரெண்டாவது கேள்வி என்னங்க? சாபம் எப்படி செயல்படுகிறது? சாபம் எப்படி செயல்படும்? தேவனுடைய பிரமாணம்னு பார்த்துட்டோம், இருதயத்துக்கு நோவுன்னு பார்த்துட்டோம், ஒன்னும் இல்லாம அழிக்குதுன்னு பார்த்துட்டோம். அது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது முதல் சாபத்தை வாங்குது யாருங்க? சாத்தான். முதல்ல சாபத்தை வாங்கின ஆள் யாரு? சாத்தான் தான். லூசிபர் தான் வாங்கினார்.
அவன் சாபத்தை வாங்கிட்ட பிறகு அவன் என்ன பண்ணிட்டான்னா அவன் எல்லாரையும் சாபத்தின் பிள்ளைகளா மாத்தத்துக்கு இப்ப ட்ரைன் பண்ணிட்டு இருக்கான். புரியுதுங்களா? சாபத்தை வாங்கினவன் அதுவும் எங்க அவரு மீறுதல் பண்ணிட்டாரு? தேவனுடைய அந்த பரலோகத்திலேயே மீறுதல் பண்ணதுனால தேவன் அவருக்கு என்ன பண்ணிட்டாரு? சாபத்தை கொடுத்துட்டாரு. அப்போ அந்த குற்றத்துக்குரிய பழிய கொடுத்தாச்சு, அபராதமும் செலுத்தினா லூசிபருக்கு அபராதம் செலுத்த முடியாது. ஏன்னா அவன் செஞ்ச இடம் அந்த இடம். புரியுதுங்களா? அபராதம் செலுத்த முடியாது. அப்போ அவனுக்கு எதுதான் நிச்சயம் ஆயிடுச்சு? அழிவு நிச்சயம். அழிவு நிச்சயம் ஆயிடுச்சு. அப்படி தேவன் அவனை அப்படிப்பட்ட ஒரு சாபத்துக்குள்ளாக தள்ளினார். ஸோ சாபம் எப்படி செயல்படும்னா, லூசிஃபர் எப்படிப்பட்ட மகிமையில இருந்தார்? ஆக்சுவலா இது வசனம் வாசிக்க தேவையில்ல. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 வரை வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா லூசிஃபருக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை அங்க போட்டிருக்கு. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இருந்தாலும் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்களேன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13-14. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். எங்க இருந்திருக்கிறாரு இவரு? ஏதேன்ல இருந்திருக்கிறாரு. பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. எதெல்லாம் அவனை மூடிட்டு இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட போடுறாங்க பாத்தீங்களா? சாத்தான் என்னெல்லாம் மூடிட்டு இருந்ததுன்னு. அப்ப எவ்வளவு மகிமையில இருந்திருக்கிறான் சாத்தான். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், சகல விதமான கற்களால் மூடப்பட்டிருக்க. வாசிங்க சிஸ்டர். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேலவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. பாத்தீங்களா? காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபு யார? ஏதேன்ல அவரு வச்சதே எதுக்காக? மனுஷன ஆதாமியாவாளுக்கு வாட்ச்மேன் அவரு. அதனாலதான் அவன் மனு குலத்தை ஒண்ணு இல்லாம ஆக்குறான். புரியுதுங்களா? அப்போ காப்பாற்றுறதுக்காக அபிஷேகம் பண்ண இப்படிப்பட்ட மகிமையில இருந்துட்டு முடிச்சதுங்களா வசனம்? தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினார். எவ்வளவு பெரிய மகிமையில இருந்தாரு. அவ்வளவுதான். இப்ப இப்படிப்பட்டவனை தான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, உன் தலையை அவரு நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை குத்துவாயின்ட்டார். அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சாபம் எப்படிப்பட்டதுன்னா நம்முடைய மகிமையை அழிச்சிடும். சாபம் ஒரு மனிதனுக்குள்ள வந்தா முதல்ல அதை அழிக்கிறது என்ன தெரியுமா? நம்ம பேரு, நம்ம புகழ், நம்முடைய மகிமையை ஒன்றும் இல்லாம. புரியுதுங்களா? முதல் சாபம் சாத்தான் வாங்கினான். அதன் மூலம் அந்த சாபம் எப்படி கிரியை செஞ்சதுன்னா இதுதான் அதனுடைய விளிம்பு. புரியுதுங்களா? ரெண்டாவது சாபம் வாங்கினது யாரு? ஆதாமா? ஏவாள். பிரதர் பாருங்க அடிச்சு சொல்றாரு பாரு, ஏவாள். ரெண்டாவது சாபம் வாங்குனது ஏவாள். இப்ப ஏவாளுக்கு என்ன மாதிரி சாபம் கொடுத்தாரு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது, நல்லா கேட்டுங்க, கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான். பாத்தீங்களா? இப்போ சாபம் எப்படிப்பட்டதுன்னா முதல்ல நம்முடைய மகிமை என்ன பண்ணோம்? ஒன்னெல்லாம் ஆக்கிடுது. ரெண்டாவது என்ன பண்ணுதுன்னா ஸ்திரீக்கு வரும்போது வேதனை பெருகுது. எப்போ? பிள்ளை பெற்றினாலே வேதனை பெருகுது. அப்படின்னா எப்படின்னா இது பாத்தீங்கன்னா ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை அப்படியே கொஞ்சம் நிதானிக்கணும். பிள்ளை பெறும்போது உனக்கு வேதனை வரும், அப்புறம் பிள்ளை பிறந்த பிறகு என்ன வரும்? சந்தோஷம் வரும். புருஷன்கிட்ட அவங்க அன்பா இருப்பாங்க, ஆனா யார் ஆண்டு கொள்வா? புருஷன் ஆண்டு கொள்வான். புரியுதுங்களா? புருஷன் ஆண்டு கொள்வான். அப்போ விஷயம் என்னன்னா இது எப்படி போகும்னா சந்தோஷம் இருக்கும், வேதனையும் இருக்கும். ரெண்டும் மாறி 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 கிரியை செய்யும். புரியுதுங்களா? சாபம் எப்படி கிரியை செய்து பாருங்க. ஆனா அந்த ஈஸி எடுத்தீங்கன்னா போகும் பாருங்க அந்த கிராஃப். அந்த மாதிரி சாபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்தா அது என்ன பண்ணும்? சந்தோஷத்தையும் கொடுக்கும், சந்தோஷத்தோடு கூட வேதனையும் கொடுக்கும்.
பிள்ளை பெறுதுனால அவர் ரட்சிக்கப்படுவான்னு பவுல் சொல்றாரு. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, அது பிள்ளையை நடத்துற விதத்தை பத்தி பேசிட்டு இருப்பாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம அந்த சாபம் எப்படி கிரியை செய்யுதுன்னு பார்க்கும்போது, பிரசவிக்கும் போது, அதாவது அவ கர்ப்பமா இருக்கும் போது வேதனை அதிகரிக்கிறார்னா, பிள்ளை பிறந்த உடனே அவ சந்தோஷத்துக்குள்ள வந்துட்ட பிறகு அந்த வேதனை கம்மியாகுதா? பிள்ளை வளருது. பிள்ளை வளர 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 என்ன ஆகுது? ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அப்பாவை விட அம்மாவுக்கு தான் பிள்ளைங்க மேல ரொம்ப கேர் எடுப்பாங்க. அதனால்தான் சில ஒரு அந்த பைபிள் ஸ்காலர்ஸ் ஆண் பெண்ணுக்கு வியாக்கியானம் கொடுப்பாங்க. பெண்கள் எப்பவுமே எமோஷனலா திங்க் பண்ணுவாங்களாம், ஆண்கள் எப்பவுமே லாஜிக்கா திங்க் பண்ணுவாங்களாம். அதாவது எப்படின்னா, இப்ப குழந்தை வந்து வெளியில போயிருக்கு, வீட்டு கடைக்கு அனுப்பிச்சிருக்கிறீங்க, போயிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு வச்சுக்கா, பெண்ணால இருக்க முடியாது. ஏன் லேட் ஆச்சு, ஏன் லேட் ஆச்சு, எதனால லேட் ஆச்சு, அப்படியே பதறுவாங்க, எமோஷனலா இருப்பாங்க, உணர்ச்சி பூர்வமா காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஆதங்கத்தை. ஆண்கள் அப்படி கிடையாது, அம்முன்னு உட்காந்துமா, போனால வந்துருவா இரு, லாஜிக்கா. புரியுதுங்களா? அப்போ ஏன் ஸ்திரீக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு வைப்ரேஷனை தேவன் கொடுத்தாருன்னா, அது சாபம், பயம். அந்த பயத்தை என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டா. அதனாலதான் சந்தோஷம் இருக்கும், வேதனை இருக்கும். புரியுதுங்களா? இது எப்படின்னா முடியல, தொடர்ந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜிலும் அந்த குழந்தை வளர 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 அந்த குழந்தைய குறிச்சு நினைச்சு 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 உருகுறது யாருன்னா ஸ்திரீ. புரியுதுங்களா? அப்ப அந்த அதுதான் என்ன, அது சாபம். புரியுதுங்களா? அப்ப சாபம் என்றால் என்ன? சாபம் மகிமையை அழித்து விடும், மாத்திரமல்ல சந்தோஷத்துக்கேற்ற வேதனையும் கொடுக்கும். புரியுதுங்களா? சந்தோஷமும் இருக்கும், கூட வேதனையும் வந்துடும். மூன்றாவது சாபம் வாங்கினது யாரு? நம்பாலு, ஆதாம். மூணாவது வாங்கினது ஆதாம். ஆதாமுக்கு என்ன சாபம் கொடுத்தா? ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நல்லா கேட்டுங்க, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். இப்போ அவர் பலனை எங்க இருந்து தான் எடுக்கணும்? பூமியில இருந்து தான் எடுக்கணும். பூமியில இருந்து எடுத்துதான் அவர் என்ன பண்ணா? சாப்பிடணும். இப்போ இவர் நிமித்தம் பூமி என்ன ஆயிடுச்சு? அப்போ சாபம் ஆண்களுக்கு அதுதான் ஆகாரமா மாறுது. புரியுதா? சாபமே ஆகாரமா மாறிடுது. ஆனாதான் பாருங்க, இன்னைக்கு அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு, பிள்ளைங்களை நடத்துறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஆண்கள் முயற்சி பண்ணுவாங்க, பெண்களும் முயற்சி பண்றாங்க. நான் தவறா சொல்லல. எஃபர்ட் எடுக்கிறது ஆண்களுக்கு மேல விழுந்தா கடமை. அதனால அவன் ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கிறான், முடிவே இல்லாம ஓடுறான். ஒரு ஸ்டேஜ் ஆன உடனே அவன் சாப்பிட்ற சாப்பாடு அவனுக்கு பாய்சனா மாறுது. ஏன்னா அவன் அந்த ஆகாரம் வந்து, இன்னைக்கு சாப்பிட்ற ஆகாரம் எல்லாம் மனுஷனுக்கு புஷ்டியை தருதான்னு பார்த்தா இல்ல. ஏன்னா எதுவுமே யாருமே ப்ராப்பரா சாப்பிடுறது இல்ல. புரியுதுங்களா? அந்த டைமுக்கு சாப்பிடுறது இல்ல, அதை ருசிச்சு சாப்பிடுறது இல்ல, சாப்பிடணும்னு சாப்பிடுறது கிடையாது. ஏதாவது ஒரு வேளை, ஏதாவது ஒரு நாள் குடும்பத்தோட உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்றோம். மற்ற நாள் எல்லாம் ஆண்கள் எப்படிதான் சாப்பிடுறாங்க? ஆமா, சாப்பிட்ட உடனே வேலை. புரியுதுங்களா? அதெல்லாம் எவ்வளவு குடும்பம் தெரியுமா? முதலாளிங்கெல்லாம் தூங்குவாங்க. ஆனா தொழிலாளர்கள், முதலாளிக்கும் பிரச்சனை இருக்கும், எங்கிருந்து தூக்கம் வருது, என்னடா வருது அப்படிதான் இருக்கும். அப்போ இதுதான், அப்ப நிம்மதி இல்லாம சாபம் அவனை என்ன பண்ணுது? ஆட்கொள்ளுது. அப்போ சாபம் என்றால் என்னன்னா, சாபம் நம்முடைய மகிமையை அழிக்கும், சாபம் வேதனையை கொடுக்கும், சந்தோஷத்தோடு கூட வேதனையும் அதுக்கு நிகரா கொடுக்கும். மாத்திரமல்ல நம்மை முற்றுமுடிய ஆட்கொள்ளும். அதுல தான் விழுந்தாகணும், அதுல தான் உழைச்சாகணும், அதை தான் சாட்டாகணும், அதுல தான் அழியணும். புரியுதுங்களா? அப்போ சாபம் என்றால் என்னன்றதை மேக்சிமம் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த செயல்பாடை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா, இது எப்படி இப்ப நம்ம பார்த்தோம் பாருங்க, இது இந்த மாதிரி மகிமையை எடுக்குது, அப்புறம் சந்தோஷத்தையும் கூடக்கூடிய வேதனையும் கொடுக்குது, ரெண்டாவது ஒண்ணு இல்லாம ஆக்கிடுது. இந்த 3 விஷயம், சாபத்துக்குரிய இந்த 3 விஷயத்த பழைய ஏற்பாடுல ஒருத்தருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சவுல் ராஜா. தேவன் முதல்ல
ஆமா, ராஜாவை அபிஷேகம் பண்ணது யார் தான்? சவுல் தான். ஆக்சுவலா சவுல் எதுக்கு வந்தார் தெரியுமா? கழுதை பிடிக்கிறதுக்கு வந்தார். கழுதை காணாம போச்சுன்னு கழுதை பிடிக்க வந்தவனுக்கு ராஜா அபிஷேகம். எவ்வளவு பெரிய மகிமை பாருங்க. யாருக்கு அது கிடைக்குமா? கழுதை பிடிக்க வந்தவன ராஜா அபிஷேகம். எப்பேற்பட்ட மகிமை! அந்த மகிமை வந்த பிறகு அவன் அடுத்தடுத்து அவன் செய்யற ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தா பாருங்க, தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாய் செயல்படுவது. அப்போ அவன் சில விஷயங்களை செஞ்ச உடனே சாமுவேல் மூலமா தேவன் சொல்லிட்டாரு, அந்த ஸ்தானத்துல இருந்து உன்னை நான் தள்ளிட்டேன். அப்ப அப்படியே வருதுங்களா? சவுலுடைய மகிமை ஒன்னெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில எப்படி வந்துச்சுன்னா, ஏதேனும் ஒரு விஷயத்த தேவன் கிட்ட கேட்கவன், தேவ மனுஷர்கிட்ட கேட்டவன் யாருக்கிட்ட போய் கேட்கறான்? குறி சொல்றவங்க கிட்ட கேட்கறான். எப்படி வேதனைப்பட்டிருப்பான் அவன். எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் இல்லையே. சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்தாரு, இப்படி எல்லாம் இருந்தாரு, அவ்வளவு மகிமையில இருந்தாரு. ஆக்சுவலி தாவீது இவருக்கு கீழே இருக்கிறவர். ஆனா அவரை பார்த்த இவர் என்ன பண்ணிட்டாரு? பயந்து, இவன் இருந்தா பிரச்சனை சொல்லிட்டு அவன் பின்னாடி அவனை அழிக்கிறதுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அழிக்கிறதுக்கா போறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு பயந்து இருக்கிறாரு? இவன் இருந்தா நமக்கு, அப்ப எப்படி பயந்து இருக்கிறாரு? வாழ்க்கையில சந்தோஷமும் வந்திருக்குது, அதே அதுக்கு ஈக்குவலா மனவேதனையும் அடைஞ்சிருக்கிறார். கடைசியில அவருடைய மரணம் எப்படி இருக்குங்க? ஒரு நீங்க வேதத்துல இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களுடைய மரணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, மிகவும் மோசமான மரணம் யாருக்குன்னா சவுலுக்கு தான். அதுவும் முதல் ராஜா. அப்போ சாபம் எப்படி ஆட்கொள்ளுது பாத்தீங்களா? புதிய ஏற்பாடுல ஒருத்தர் எக்ஸாம்பிள் காட்டணும்னா யூதாஸ் காரியத். யூதாஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிபேலியன்னா போராளி. பரபாஸ் கூட இருந்தவர். அவர் பரபாஸ் கூட இருந்த ஒரு போராளி. அவர் இப்படி பரபாஸ் கூட போராளியா இருந்தவரை இயேசு கிறிஸ்து பார்த்து என்ன பண்றாருன்னா அவர் அழைக்கிறார், நீ என்னை பின்தொடர்ந்து வா. எவ்வளவு பெரிய அழைப்பு பாருங்க. ஆக்சுவலா இவன் யார் தெரியுமா? தேசத்துக்கு தேவைவன். இவன் ஒரு அக்யூஸ்ட். இவன் தேசத்துல இவனை பிடிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. ஆனா இவன் போராளின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பரபாச மட்டும் தான் தெரியும் அந்த காலகட்டத்துல. ஆனா இவன் போராளி. இயேசு நினைச்சிருந்தா யூதாஸை கூப்பிட்டு நிக்க வச்சு ரோம அரசாங்கத்துல இவன் போராளி பரபாஸ் கூட இருந்திருந்தாலும் இயேசு காட்டி கொடுத்திருந்தா யூதாஸ் கதை முடிஞ்சிருக்கும். ஆனா இயேசு காட்டி கொடுக்கல. இயேசுவை யார் தான் காட்டி கொடுத்தா? யூதாஸ் தான் காட்டி கொடுத்தா. புரியுதுங்களா? அப்ப மகிமை பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு மகிமை. 11 சீஷர்கள் கிட்ட அழைச்ச அழைப்பை நீங்க பாத்தீங்கன்னா, யூதாஸ் ரொம்ப தகுதி இல்லாதவன். அவன் இருந்தா பிரச்சனை தான். எந்த நேரத்திலயும் இவர் என்ன பண்ணிடுவாங்க? பிடிச்சிருவாங்க. ஆனா அது கூட பொருட்படுத்தாம இயேசு என்ன பண்ணாரு? அவனை கூப்பிட்டு இவனை அடையாளப்படுத்துறதுக்கு பணப்பைய தோல் மேல போட்டாரு. யூதாஸ் தோல் மேல என்ன போட்டாரு? பணப்பைய போட்டார். ஏன் தெரியுமா? இவன் என்னோட ட்ரெஷரர்ன்ட்டாரு, என் அக்கௌண்டன்ட் பாய். அப்ப ஜனங்களை எப்படி பார்த்தாங்க யூதாஸ? வேற யாருக்கு அந்த மகிமை கிடைக்கல, யூதாஸுக்கு அந்த மகிமை கொடுத்தாரு. ஆனா அவன் சத்திய பிரமாணத்துக்கு விரோதமா செயல்படும் போது என்ன ஆகுதுங்க? புரியுதுங்களா? அந்த சாபத்துக்குள்ள போறாரு. எந்த அளவுக்கு சாபத்துக்குள்ள போறாருன்னா, அந்த தகுதி அப்போஸ்தலர்களுக்குரிய அந்த தகுதியில இருந்து தள்ளப்பட்டு மகிமை எடுபட்டு போய் வேதனை பெருகி, எந்த அளவுக்கு வேதனை பெருகிடுச்சுன்னா, அவர் மரித்த பிறகு அவர் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போச்சான். அது எப்படி ஆகும்னா, அவ்வளோ எமோஷனல் ஆயிட்டாரு. ஐயோ, நான் இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு அப்படின்னு அந்த அளவுக்கு வேதனைப்பட்டு கடைசியில தன்னைத்தானே மாய்த்து கொண்டு மரித்தான். சாபம் என்றால் என்ன? சாபம் நம்முடைய மகிமையை குறைக்கும், வேதனையை அதிகரிக்கும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். புரியுதுங்களா? விளங்குதுங்களா? அதனால தான் பாருங்க, இத இன்னும் கிளியரா நீங்க பாத்தீங்கன்னா, மல்கியா 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்களேன். மல்கியா 2ஆம் அதிகாரம் 1-2. இப்பொழுதும் ஆசாரியர்களே இந்த கட்டளை உங்களுக்குரியது. யாருக்கு கொடுக்குறாங்க இந்த கட்டளை? ஆசாரியர்கள் யாரு? தற்காலத்துல நம்ம தான் ஆசாரியர்கள். வெளிப்படுத்தல் 1:6 படி நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியமா இருக்கோம். இப்ப இந்த பூமியில ஆசாரியரா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட வரிகளை ஆசாரியனு கூடிய தகுதி உள்ளவனா இருந்தா ராஜாவா மாறலாம். புரியுதா? ராஜாக்கள் ஆசாரின்னு சொல்லினே இருக்குது இல்ல, ராஜா எப்போ ஆசாரி எப்போ? இந்த பூமியில நீ ஆசாரியனா இருந்தா இயேசு கிறிஸ்துவோட வரிகளை ராஜாவா மாறலாம். புரியுதுங்களா?
அப்போ சொல்றாரு, இந்த கட்டளை ஆசாரியனாக உனக்கு நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தா நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி, ஆசாரியருக்குள்ள என்ன அனுப்புறாராம்? சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடுறாரு? சாபமாக்கி, ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவைகளை சபித்தேன் என்று யார் சொல்றா? சேனைகளின் கர்த்தர். ஆக்சுவலா அந்த சேனைகளின் கர்த்தர்ன்றத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம எவ்வளோ பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு தெரியுங்களா? தேவனுக்கு சித்தமானால் பார்க்கலாம். அந்த ஒரு வார்த்தை சம்பந்தமே இல்லாம நிறைய இடத்துல வருது அந்த வார்த்தை. இப்ப பாருங்க, இங்க ஆசாரியரை குறித்து பேசும்போது சேனைகளின் கர்த்தர் சொல்றாருன்ற. சேனைகளின் கர்த்தர்னும் போது என்ன அர்த்தம்? அவர் பின்னாடி யார் நிக்கிறா? ஒரு சேனை நிக்குது. சேனை முன்னாடி நிக்கிறாரு தேவன். தன்னை அப்படி வெளிப்படுத்துறாரு. எங்கெல்லாம் சேனைகளின் கர்த்தர்னு தேவன் தன்னை வெளிப்படுத்துறாரோ அங்கெல்லாம் சில சம்பவங்கள் நடக்கும், சில எச்சரிப்பு கொடுப்பாங்க பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா. புரியுதுங்களா? அது தேவனுக்கு சித்தமான பார்க்கலாம். அப்போ சாபம் அந்த வார்த்தையை மீறும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மகிமையை கெடுக்கிறது, வேதனையை அதிகரிக்கிறது, ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது. சரியா? புரிஞ்சுதுங்களா? இப்போ மூன்றாவது கேள்வி போலாம். முதல் கேள்வி என்ன பார்த்தோம்? சாபம் என்றால் என்ன? சாபம் என்றால் என்னன்னும் போது அது குற்றத்துக்குரிய பழி, அது ஒரு சட்டத்தின் அடிப்படையில அபராதம். இது தேவனுடைய பிரமாணம். ஓகேவா? அதை பார்த்தோம். இரண்டாவது பார்க்கும்போது சாபம் என்றால், சாபம் எப்படி செயல்படுதுன்னா அது மகிமையை அழிக்குது, வேதனையை கூட்டுது, ஒன்றும் இல்லாம. சரியா? இது வரைக்கும் கிளியரா? இல்ல மறுபடியும் பார்க்கலாமா? ஓகே, டவுன். மூன்றாவதாக சாபத்தின் தன்மை தற்காலத்தில் எப்படி இருக்குது? சாபத்தின் தன்மை தற்காலத்துல. ஏன் தற்காலம்னு இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா, இன்னைக்கு புது உடன்படிக்கைக்குள்ள நம்ம வந்துட்டோம். எப்படி வந்துட்டோம்? புது உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம். புது உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம்னு சொல்றதை விட இயேசுவினுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டுட்டோம். அதுதான் நம்ம வாசம். அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி போதும். கிறிஸ்து நமக்காக சாபமாகி. இப்போ இவ்வளவு விஷயத்த பார்த்தோமே. சாபம் என்றால் என்ன, சாபம் எப்படி செயல்படும், இவ்வளவு விஷயத்த வேதத்துல இருந்து பார்த்தோம். இப்போ கிறிஸ்து நமக்காக சாபமாகினா இந்த முன்னாடி பார்த்த சிம்டம்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள இருக்குதா இல்லையா? அதாவது நம்ம பழி நம்ம மேல போட்டுதா, நம்ம கட்டளையை மீறிக்கிட்டு தான் இருக்கிறோம், பிரமாணத்தை மீறிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்மளுடைய மகிமை கூட என்ன ஆகல. இத்தனை வருஷமா சத்தியத்தை கத்துக்கிட்டு சத்தியத்துக்குள்ள இருந்துட்டு எத்தனை பேர் எழும்பி இருக்கிறோம்? எத்தனை பேர் தேவன் எழுப்பி இருக்கிறாரு? எழும்புறது நம்ம கையில இல்லைங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒருவனை நிற்க செய்வதும் ஒன்றுமில்லாமல் செய்வதும் தேவனுடைய கருத்துல இருக்கு. கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? அப்போ நம்முடைய மகிமையை டிக்ரீஸ் ஆக்குறது ஆயிடுச்சா? அந்த வந்துட்டோமா? ஒரு இடத்துல சொல்றாரு, காலத்தை பார்த்தா போதகரா இருக்க வேண்டிய நீங்கள் என்ன பால் உண்ண தக்கிற மாதிரி இருக்கிறீங்க. சத்தியம் தெரியும், ஆழம் தெரியும், மகிமை எல்லாம் தெரியும், ஆனா கிரியை இல்லையே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எனக்கு மகா பரிசுத்தமான விசுவாசம் இருக்குது, எனக்கு சத்தியம் தெரியும், கிரியை இல்லையே. அதனாலதான் இயேசு சொன்னாரு, என்னுடைய வருகையில நான் விசுவாசத்தை பார்ப்பேனோ. ஏதேனும் ஒண்ணு கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசனை. இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்டுக்கணும். சத்தியம் அறிந்தவர்கள் சொல்லி பிரயோஜனமே கிடையாதுங்க. என்ன செஞ்சோம்? தேவனுக்காக நம்ம என்ன செய்யறோம்? அவர் வந்து நின்று உனக்கு இவ்வளவு ஆழங்களை கற்றுக் கொடுத்தனே, இவ்வளவு உணர்வை கொடுத்தனே, இவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுத்த, எனக்காக நீ என்ன செஞ்சேன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே நான் சர்ச்சுக்கு போன ஆண்டவரே, அதுவும் தேவைக்காக போனப்பா. ஜெபிச்ச ஆண்டவரே, அது கூட நீ உன்னுடைய தேவைக்காக தான் ஜெபிச்ச. உன் குடும்பத்துக்காக, உன் சபைக்காக, உன் ஊழியனுக்காக நீ ஜெபிச்ச. வழங்குதா? புரியுதா? எல்லாத்துலயும் சுயநலம் இருக்குது, பொது நலமே இல்ல. அப்ப நம்ம மகிமை என்ன ஆயிடுச்சு? சத்தியம் தெரிஞ்சவங்களுடைய மகிமை இல்ல. புரியுதுங்களா? இல்ல. அப்போ கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகினும் போது அந்த சாபமா அவர் மாறிட்டார்னா, சாபம் ஏன் இன்னும் நம்ம வாழ்க்கையில இருக்குது?
கேள்வி வரணுமா இல்லையா? அப்போ என்ன விஷயம்னா, இந்த வசனம் நமக்கு விளங்கல. எந்த வசனம்? கிறிஸ்து நமக்காக சாபமாகின்ற வசனத்தை நம்ம விளங்கிக்கல. என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த சாபத்தை உருவாக்குனது யாரு? முன்னாடி பார்த்தோம், தேவனுடைய பிரமாணம். கரெக்டா? தேவனுடைய பிரமாணம், தேவன் தான் உருவாக்குனாரு. இப்ப தேவனுடைய பிரமாணம் அப்படியே மனுக்குலத்தின் மேல வந்துட்டே இருக்குது. குற்றத்தின் பழியோட வருது. ஆனா அபராதம் கட்ட முடியல. இப்ப அபராதம் கட்டுறவர் யாரு? இயேசு. மீட்கும் பொருளா வந்துட்டாரு. வந்த உடனே பிரமாணம் இப்ப யார் மேல வந்துச்சு தெரியுமா? இயேசு கிறிஸ்து மேல வந்துச்சு. இப்போ மனுக்குலத்தின் சாபத்தை யார் தீர்த்தா? இயேசு தீர்த்ததுனால மனுக்குலத்தின் சாபம் யார் மேல இருக்குது? இயேசு கிறிஸ்து மேல இருக்குது. இப்ப இயேசு தான் நம்மள நியாயம் தீர்க்கணும். கிறிஸ்து நமக்காக சாபமாகினா நம்முடைய சாபத்தை அவரு எடுத்துக்கிட்டதுனால இப்போ நம்மை நியாயம் தீர்க்கிறது யார் தான் நியாயம் தீர்க்கணும்? இயேசு தான் நியாயம் தீர்க்கணும். அதனால தான் வேத கரெக்டா சொல்லுது, அவர் குமாரனா இருந்தும் பிதாவாகிய தேவன் நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை அவர் எடுத்துக்காம யார் கையில கொடுத்தாராம்? குமாரன் கையில கொடுத்தாராம். குமாரன் கையில கொடுத்தாராம். ஏன்? மனுக்குலத்தின் சாபத்தை யார் எடுத்துக்கிட்டா? இயேசு எடுத்துக்கிட்டா. புரியுதுங்களா? இது நம்ம ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது எப்படி மாறுது? இது எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம கட்ட வேண்டிய அபராதம், நம்மளுடைய பழி நம்முடைய அபராதம். பழிய இயேசு எடுத்துக்கிட்டார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். கீழ்ப்படியாமை பாவம், கீழ்ப்படிதல் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியாமை கூறிய சாபத்தை எடுத்துக்கிட்டு சிலுவையில கீழ்ப்படிந்தார். விளங்குதா? இயேசு கீழ்ப்படியாமையின் சாபத்தை எடுத்துக்கிட்டு சிலுவையில கீழ்ப்படிந்ததுனால அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் அவர் கையில கொடுத்துட்டார். இப்போ நியாய தீர்ப்பு செய்யற தகுதி யாருக்கு தான் இருக்குது? இயேசு கிறிஸ்துவிட்டு தான் இருக்குது. இப்போ சாபம் தற்காலத்துல எப்படி இருக்குன்னா நியாய தீர்ப்பா மாறிடுச்சு. சாபம் என்னவா மாறிடுச்சு? நியாய தீர்ப்பா மாறிடுச்சு. ஆனா இயேசு பாருங்க ஒரு இடத்துல கிளியரா சொல்றாரு. யோவான் 12ஆம் அதிகாரம் 47, 48, 49. யோவான் 12ஆம் அதிகாரம் 47, 48, 49. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால், ஒருவன் என் வார்த்தையை கேட்டும் விசுவாசியாமற் போனால், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அந்த வார்த்தை. உபாகமம் 28ல பார்த்தோமே. இதோ நான் முன்னாடி கட்டளைகளை எல்லாம் வைக்கிறேன், இதுக்கு கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம், கீழ்ப்படியாம போனா சாபம். புரியுதா? இயேசு அதே ட்ரெண்டுக்கு வராது பாருங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதென்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமென், ஆமென். இப்ப என்ன, எது நியாயம் தீர்க்கும்? வசனம் தான். ஏன் தெரியுமா? இயேசு வார்த்தை. யாரோட வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை தான் ஆதியாகமத்துல பார்த்தோம், பிரமாணத்தை கொடுத்தது. இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சாபத்தை அங்க உருவாக்குனாரு. அந்த சாபத்தை உருவாக்கிட்டு அந்த சாபத்திலிருந்து மீட்கிறதுக்கு தன்னுடைய குமாரனை கொடுத்து அதிகாரத்தை இப்ப குமாரன் கையில கொடுத்துட்டாரு. குமாரன் சொல்றாரு, நான் செய்ய மாட்டேன், தேவனுடைய வார்த்தை செய்யும். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்க. இப்ப தற்காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா சாபம் நியாய தீர்ப்பா மாறிடுச்சு. எப்படி நியாய தீர்ப்பா மாறிடுச்சுன்னா, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா ஆசீர்வாதம், வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னா சாபம். நியாய தீர்ப்பு நம்மள வேறு விதம். இந்த முன்னாடி பார்த்தோமே, இந்த விஷயத்துக்கு நம்மள என்ன பண்ணுது? கண்டினியூ பண்ணுது. ஆனா இதுல ஒரு தனி கிருபை என்ன தெரியுமா? நம்ம இதுல இருந்து கொஞ்சம் டிகிரீஸ் ஆகும் போது அவர் கையில ஒப்பு கொடுத்துட்டோம்னா காப்பாத்திடுறாரு இயேசு. புரியுதுங்களா? இயேசு நம்மை கிருபையாய் நம்மை பாதுகாத்து வழிநடத்துறார். அதனால்தான் பாருங்க 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. எங்க ஆரம்பிச்சது தெரியுங்களா அந்த நியாய தீர்ப்பு? தேவனுடைய வீட்டில் என்ன எதுங்க? ஆதி சபை. பேதுரு சொல்றாரு, ஆதி சபையில தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமா இருக்கிறது.
முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால். பாத்தீங்களா எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு நியாய தீர்ப்பு? ஆமா, அங்கே ஆதி சபையில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? முந்தி நம்மிடத்துல துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவன் நிலைமை எப்படி இருக்கும் கேக்குறாரு. அடுத்த வசனம், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்களா? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? பாத்தீங்களா எவ்வளவு கிளியரா சொல்லிட்டாரு பாருங்க. அப்போ நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமா அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நியாய தீர்ப்பு 3 நியாய தீர்ப்பு இருக்குதுங்க பைபிள்ல. முதல் நியாய தீர்ப்பு சபைக்கு, இப்போ இந்த பூமியில நடக்குது. ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவோட வருகையில ஒரு நியாய தீர்ப்பு நடக்குது. அப்போ எல்லாருக்கும் தீர்ப்பு கிடைக்குது, நீதிமானுக்கு கிரியைக்கு தக்க பலன் கிடைக்குது. ஆங்கிலத்துல ரொம்ப அருமையா போட்டிருக்கு, ரிவார்டுன்னே போட்டிருக்கு. பரிசு கொடுக்குறாராம். ஏன் பரிசு கொடுக்குறாரு? எதுக்கு பரிசு கொடுக்குறாரு? அப்ப இந்த பூமியில நான் வசனத்துக்கு கீழ்ப்படிச்சேன் பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் பரிசு அவருடைய வருகையில. இந்த பூமியில நான் வசனத்துக்கு கீழ்ப்படியாம செஞ்சேன் பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் தீர்ப்பு இந்த பூமியில. புரியுதா? சொல்லுங்க சிஸ்டர். சாபம் எப்படி தற்காலத்துல மாறிடுச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்ப கொஞ்சம் நம்ம நிதானிக்கணும். ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஏன் பிரச்சனையோடு கூட இருக்குது? ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னா, நீ உழுந்து புரண்டி ஜெபம் பண்ணாலும் ஆகாது, பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணாலும் ஆகாது, தலைகீழ நின்று ஜெபம் பண்ணாலும் ஆகாது. அவ்வளவுதான். என்னுடைய பிழை என்ன ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்க, என்னுடைய பிழை என்ன. ஆனா அதுல கூட சிலர் இருக்கிறாங்க, சில ஞானிகள் இருக்கிறாங்க, தற்காலத்திலே கூட இருக்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன் சொல்றதை கேட்டுருக்கீங்கன்னா, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஐ எம் ஓகே, எங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை பிரதர், எங்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், எனக்கு எல்லாம் கரெக்டாக நடக்குது, எல்லாமே இப்படிதான் இருக்குது அப்படின்றோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, நல்லா இருக்கிறதுனால அவர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாருன்னு நினைக்க கூடாது. ஏன்னா இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3-6 வரை உள்ள வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3-6 வரை உள்ள வசனத்தை வாசிங்களேன். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது. என்ன சமாதானமும் சௌக்கியமும்? நான் நல்லாதான் இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை சொல்லும் போது. கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல. அடேங்கப்பா, எப்படி வருதா வேதனை? கர்ப்பவதிக்கு வேதனை வருது தெரியுமா? அதாவது எப்படின்னா, சூழ்நிலையை வச்சு சொல்லலாம், ஆனா இந்த டைமுக்கு தான் வருதுன்னு கெஸ் பண்ண முடியாது. சில அடையாளத்தை வச்சு பண்ணுவாங்க, புரியுதுங்களா? கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். எப்படி அந்த வார்த்தை பாத்தீங்களா, எப்படி வருமா? சடுதியால். இத இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு எப்படி நடந்துச்சுன்னே தெரியல பிரதர், திடீர்னு இப்படி ஆகி போச்சுங்க. ஏங்க ஏன் தெரியுமா? பிரச்சனை வந்த உடனே நீ உன்னை திருத்திக்கல, நீ உணர்வடையில, தேவன் கையில ஒப்பு கொடுக்கல, நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நான் கரெக்டா தான் பண்ணும் போது சடுதியாய் வருது, சடுதியாய் வருது. கண்டினியூ பண்ணுங்க. அவர்கள் தப்பி போவதில்லை. என்னவா? தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக. எப்படி வருமா அந்த நாள்? திருடனை போல. திருடன் சொல்லிட்டு வருவானா? எப்ப வரானே தெரியாது. புரியுது? எப்படி பயங்கரமா இருக்கு பாருங்க இந்த காரியத்தை படிக்கும் போது, எப்படி இருக்கு பாருங்க. திருடனை போல வரும், திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும். ஆமென். நம்மள யாரா? வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆமென். நாம் இருளுக்கும் இரவுக்கும் என்ன வித்தியாசம் இல்ல? பாருங்க, இதெல்லாம் இருக்குது மீனிங். படிங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல், மற்றவர் தூங்குகிறது போல நம்ம தூங்காம விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். புரியுதுங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த சாபம் தற்காலத்துல எப்படி மாறிடுச்சுன்னா, கிறிஸ்துவுக்குள்ள வந்துடுச்சு, கிறிஸ்துவனுடைய வசனத்துக்குள்ள வந்துடுச்சு,
வசனம் தான் இப்ப நம்மள நியாயம் தீர்க்குது. வசனம் தான் நியாயம் தீர்க்கு. நம்ம சொல்லலாம், இப்படி இருக்கிறாங்களே, அப்படி இருக்கிறாங்களே, இப்படி இருக்கிறாங்களே, இப்படி செய்யறாங்களே. நான் வசனம் விடாது, வசனம் விடாது. வசனம் எப்படி நியாயம் தீர்க்குது பாத்தீங்களா? இதோட ஒரு பயங்கரம் இருக்க முடியுமா? ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம போகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய ஜெபம், நம்முடைய குடும்ப ஜெபம், நம்ம தேவனுக்கு கொடுக்கிற நேரம், தேவனுக்காக நம்ம வாழ்ற 1% பரிசுத்தம். இத பார்த்துதான் இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுனாலதான் கர்த்தர் இந்த சாபம் என்கின்ற நியாய தீர்ப்புல நம்ம விழாதபடி நம்மளை பாதுகாத்துக்கணும். கர்த்தர் பாதுகாக்கிறார். எவ்வளவு பெரிய மகிமையான காரியம், எவ்வளவு பெரிய மகிமையான. அதனாலதான் ஒரு சூழ்நிலை இப்படி வரும்போது, நியாய தீர்ப்புக்குரிய சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணணும்னு பேதுரு சொல்றாரு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள், என்னவா பாடு அனுபவிக்கிறவர்கள், நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். ஆத்துமாக்களை நன்மை செய்கிறவர்களாய் பாடு சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்க கடவர்கள். ஒப்பு கொடுக்க கடவர்கள். புரிஞ்சுதுங்களா? பாத்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். வாலிப பிள்ளைங்க கூட படிக்கிற பிள்ளைங்க கூட தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்மளால ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல லெவலுக்கு போக முடியலன்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம செஞ்சிருக்கிறோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படி. வசனம், வசனத்துக்கு எதிர்மறையா செஞ்சா சாபம். ஏன் இன்னும் உங்க கிளாஸ்ல நிறைய பேர் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க? ஆக்சுவலா நீங்க தான் இருக்கணும். தேவன் உங்களை தான் வச்சிருக்கணும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உங்க இருதயத்தை தேவன் கையில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வசனத்துக்கு விரோதமா நான் செயல்படக்கூடாது. இனிமே உங்க ஜெபம் இப்படிதான் இருக்கணும். வசனத்துக்கு விரோதமா நான் செயல்படக்கூடாது ஆண்டவரே, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயம் தேவன் நம்மை சாபத்தின் பிள்ளைகளாக அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகவே நம்மை வாழ வைப்பார். அல்லேலூயா. நிச்சயம் தேவன் இந்த காரியத்தை செய்வார். ஆகையினால் எனக்கு அருமையானவர்களே, சாபம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சாபம் தேவனுடைய பிரமாணம். அது என்ன பண்ணுது? வேதனையை கொடுக்கிறதா இருக்குதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது, சாபம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய மகிமையை குலைத்து போடுகிறது. மாத்திரமல்ல, வாழ்க்கையில சந்தோஷமும் வேதனையும் கலந்த ஒரு வாழ்க்கையா போகுது. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே வேதனை. புரியுதுங்களா? ஒண்ணுமே இல்லைன்னா கூட சந்தோஷமா இருப்போம். இதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். எல்லாம் இருந்துகிட்டு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. புரியுதா? இதுதான் பாருங்க, சாபம் எப்படி செயல்படுகிறது என்றால், அது நம்முடைய மேன்மையை கெடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில வேதனையும் சந்தோஷத்தையும் சேர்த்த மாதிரி கொடுக்குது. மாத்திரமல்ல, நம்மள ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறது. அதே தற்காலத்துல இந்த சாபம் எப்படி இருக்கிறது என்ற போது, தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பிரமாணம், கிறிஸ்து நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே சாபத்துக்குரிய நியாய தீர்ப்பு கிறிஸ்து கையில போயிடுச்சு. கிறிஸ்து வசனத்துல வச்சுட்டார். அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால் நியாய தீர்ப்புக்குரிய சாபத்துல நம்ம வாழணும். புரியுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சத்தியத்திற்குள்ளாய் வழிநடத்தி நாம் சாபத்தின் பிள்ளைகளாய் இராதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.